வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகவும் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், விடயங்களிலே மிகவும் கெட்டது புதிதாக மார்க்கத்தில் உருவாக்குவது என்றும், புதிதான விடயங்கள் நரகில் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற நபி அவர்களின் பொன்மொழியோடு எனது குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்மாவானது வளமையாக புள்ளி போடுவதற்காக இந்த ஜும்மா நல்லா இருக்குது, இந்த ஜும்மா சரியில்லைன்னு சொல்லி புள்ளி போடுவதற்கான ஒரு ஜும்மாவாக இல்லாமல் ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்க, அது மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். எனக்கு இந்த ஜும்மா ஏதாவது ஒரு பிரயோசனத்தை தரணும், எனக்கு கிடைக்காத அந்த கேள்விக்கான விடையை இந்த ஜும்மா தரணும், ஏதோ ஒரு ஈமான் இன்னைக்கு கூடணுன்ற நோக்கில் இந்த ஜும்மாவை யாரெல்லாம் கேட்கீங்களோ இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த உலகத்தில் ஒரு வளம் ஒன்று இருக்கு. எல்லாரும் தண்ட பலத்தை பிறருக்கு காட்ட நினைப்பாங்க. ஒரு நாட்டை எடுத்தீங்கன்னு சொன்னால் தண்ட பலத்தை இன்னொரு நாட்டுக்கு காட்ட நினைக்கும். ஒரு மனுஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் தண்ட பலத்தை இன்னொருத்தனுக்கு காட்ட நினைப்பான். ஏன்னு சொன்னால் பிறர் தனக்கு கட்டுப்படணும், பிறர் தன்னை பணியணும்னு நினைப்பான். நீங்கள் நியூஸ் பேப்பரில் வாசிப்பீங்க, ரஷ்யா அணுகுண்டு பரிசோதனை, கடலுக்கடியில் அணுகுண்டு பரிசோதனைன்னு வாசிப்பீங்க. அண்மையில் நடக்கிற யுத்தத்தில் கூட ஒவ்வொரு படையணியும் தங்களோட அந்த யுத்த தந்திரங்களை, தங்களோட யுத்த ஆயுதத்துற அந்த கனதியை அவங்க வீடியோக்களில் வெளியிடுவாங்க. ஏன் இது வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னால், பிற நாடுகள் தன்னை பார்த்து பயப்படணும், பிற நாடுகள் நினைக்கணும் இவன் பெரிய ஆள், இவன்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு, இவனை சகிச்சிட்டு இவனை பகைச்சிட்டு எதுவும் செய்ய இயலாது, இவன் இல்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது, இவனோட நம்ம சேர்ந்து கொள்ளணும்னு சொல்லி எல்லாரும் நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாடுகளும் தன்னை பலத்தை காட்டுவாங்க. அந்த வகையில் தான் இன்றைய குத்பாட தலைப்பு என்னன்னு சொன்னால் குத்ரத்துல்லா, அல்லாஹ்வுடைய வல்லமை. அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அதை புரிஞ்சு கொள்றதால வாழ்க்கையில் ஏற்படுற மாற்றங்கள் என்ன, இப்படிங்கிறது தான் இன்றைய குத்பாவுடைய தலைப்பு. எனவே இந்த தலைப்பின் நோக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எல்லாரும் அவனுக்கு பணியணும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனை நோக்கி போகணுங்கிறது தான் இந்த தலைப்போட நோக்கமாக காணப்படுது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்ல் வ ஹுவல் அலியுல் அதீம். இந்த வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவன் மிக உயர்ந்தவன், மகத்துவமானவன். சுப்ஹானல்லாஹ், வானங்கள் அல்லாஹ்வுக்குரியது அல்லாஹ் சொல்றான். இந்த பிரபஞ்சத்தை, இந்த வானங்களை பார்க்கும்போது எங்களோட உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹ்ட வல்லமையை பார்த்து அதிசயிச்சு போகுது, பிரமிச்சு போகுது. இந்த பிரபஞ்சங்கள், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்கள் நாங்கள் வெறும் கண்ணால் பார்த்திருப்போம், நிறைய நட்சத்திரங்களை பார்த்திருப்போம். ஆனால் வானியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த வானத்தில் எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கின்ற சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாலைவன மண்ணையும் விடுங்க, எல்லா மண்கள், எல்லா கடற்கரை மண்களையும் விடுங்க, அதில் வார அனைத்து ஒவ்வொரு துகள்களை விட அதிகமான நட்சத்திரங்கள் இந்த வானத்தில் காணப்படுது, அதை விட அதிகமாக காணப்படுது. அதில் பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது எங்களோட உள்ளங்களில் அல்லாஹ்வை பற்றிய பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு வல்லமை தன்மை உண்டாகுது. ஒரு வீடியோக்கள் அண்மையில் பார்த்தேன், பூமியோட அளவை காட்டுறதுக்காக, பிரபஞ்சத்தில் அளவை காட்டுறதுக்காக ஒரு பூமியை கொண்டு வராங்க. அந்த பூமிக்கு பக்கத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பூமியை விட பெரிய ஒரு கோளை கொண்டு வராங்க. அடுத்ததாக இன்னொரு பெரிய கோளை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது சூரியன் வருது. சூரியன் வந்த உடனே பூமி கடுகளவாகுது, கடுகளவு சைஸ் ஆகுது. அதை பூமியை விட பல மடங்கு பெருசு சூரியன். அதிசயமாக இருந்துச்சு. ஆனால் அதை விட அதிசயம், அடுத்த கோள்கள் வேற சூரியனை கடுகளவாக மாறினுச்சு. இன்னும் சில கோள்கள் வேற சூரியனை கடுகளவாக எதை ஆக்கினுச்சோ அது கடுகளவானுச்சு. அப்படி மிக பிரமாண்டமான கோள்கள் இங்கே வானத்தில் இருக்குது என்று நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னும் பார்க்கக்குள்ள இதை விட ஆச்சரியம், எந்த தூணும் இல்லாமல், எந்த ஒரு கயிறுல இருந்து எதுவும் கட்டி தொங்க விடாமல், இந்த ஃபேனை பாருங்க, ஏதோ ஒரு மேலே ஒரு இது இல்லாமல் அது நிற்காது. ஆனால் பிரம்மாண்டமான இந்த கோள் எந்த ஒரு தூணும் இல்லாமல், ஒரு நூலும் இல்லாமல் நிற்கின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆற்றல் அல்லாட. ஒரு அறிஞர் சொல்கிறாரு, ஒருத்தண்ட உச்சகாட்ட ஆற்றல் என்ன தெரியுமா, எந்த ஒரு தூணும் இல்லாமல் ஒரு விடயத்தை நிப்பாட்டுறது. அல்லாஹ் தஆலா இந்த பிரபஞ்சத்தை அவ்வளோ அழகாக படைச்சிருக்கான். இந்த சூரியனை நீங்கள் பாருங்கள், இந்த சூரியன் 1476 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஏன் அவ்வளோ தூரத்தில் இருக்கு? வானியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இந்த சூரியன் அளவு எப்படின்னு தெரியுமா, இந்த சூரியனில் ஒரு ஓட்டையை போடுங்க, போட்டு பூமி மாதிரி
1,00,000 மில்லியன் இன்னும் 3 லட்சம் இவ்வளவு பூமிகளை செஞ்சு அதுக்குள்ள போட்டா தான் அந்த சூரியன் நிரம்பும். இவ்வளவு பிரம்மாண்டமான சூரியனை அல்லாஹு தாலா படைச்சு வச்சிருக்கான். இந்த சூரியன் இருக்கிறதால தான் நாங்கள் சாப்பிட்றோம், மழை பெய்யுது, கனிய வளங்கள் கிடைக்குது, தாவரங்கள் வளருது, எல்லாமே இந்த சூரியன். அல்லாஹு தாலோட வல்லமையை பாருங்க, இவ்வளவு பிரம்மாண்டமானது படைச்சு வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறான். அதான் அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பூமியில் உள்ள எல்லாமே அவனுக்கு சொந்தமானது சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான். எனவே இன்னும் அல்லாஹு தாலா செல்லும்போது குர்ஆன்ல சொல்றான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கிறது, நீங்கள் பார்க்க மாட்டீர்களா என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் செல்லும்போது சூரா முஃமினூன்ல 12வது வசனம் 13வது வசனங்களை கூறும்போது, லக்கத் ஹலக்னல் இன்சான மின் சுலாலத்தின் மின் தீன், மனிதர்களை ஒரு களிமண்ணின் மூலச்சத்திலிருந்து நாங்கள் படைத்தோம். சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபா, பிறகு அதை நாங்கள் ஒரு விந்து துளியாக மாற்றினோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண்டிலிருந்து பெண்ணுக்கு போகிற விந்துகளில் 3 மில்லியன் போகும், அதிலிருந்து ஒன்று தான் மனுஷனாக மாறுது. அது எங்கள்கிட்ட கண்ணுக்கு விளங்காது. அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல்நாஹு நுத்ஃபா, அதை நாங்கள் ஒரு நுத்ஃபாவாக மாற்றினோம். ஃபீ கராரி மகீன், ஒரு பாதுகாப்பான இடத்துல நாங்கள் அதை பாதுகாத்து வச்சோம். சும்ம ஹலக்ன நுத்ஃபத அலகத்தன், அந்த நுத்ஃபாவை அலக்காவாக மாற்றினோம். ஒட்டிக்கொள்ளும் அட்டை பூச்சி போன்று இருக்கும் ஒன்றாக நாங்கள் அதை மாற்றினோம். ஃபஹலக்னல் அலகத்தை, அந்த அலக்காவை முல்கத்தன், ஒரு சதைப்பிண்டமாக மாற்றினோம். ஃபஹலக்னல் முல்கத், அது சதைப்பிண்டத்தை இலாமன், எலும்பாக மாற்றினோம். ஃபகஸவுனல் இலாம லஹ்மா, அந்த எலும்பை நாங்கள் சதையால் போர்த்தினோம். அல்லாஹ் சொல்றான், சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், பிறகு வேறொரு படைப்பை நாங்கள் தோற்றுவித்தோம். இந்த கட்டம் வரைக்கும், இந்த அதாவது எலும்பு மேலுக்கு அந்த சதை போற்றப்பட்ட கட்டம் வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள்ற ஸ்டேஜும் ஒன்று மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனிதன் எப்போ வேறுபடுறான்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றான், சும்ம அன்ஷஅனாஹு ஹல்கன் ஆகர், பிறகு நாங்கள் வேறொரு படைப்பை ஆக்கினோம். கண்ணை கொண்டு வந்தான், இதயத்தை கொண்டு வந்தான், மூளையை கொண்டு வந்தான், வித்தியாசமாக நாங்கள் மாற்றினோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சவால், உலகத்தில் இருக்கிற பெரியோர் விஞ்ஞானியை கூப்பிடுவோம், பெரியோர் கார் மெக்கானிக்கை கூப்பிடுவோம், கூட்டிட்டு வந்து உனக்கு உலகத்தில் உள்ள எல்லா சொத்தையும் நான் தாரேன், எல்லா சொத்தையும் தாரேன், உன் கையில் நான் ஒரு நட், ஒரு ஒரு டயருக்கு போட்டு ஒரு நட்டை நான் தாரேன், இதை வச்சு ஒரு காரை உருவாக்கி காட்டு, இதை வச்சு நீ டயரை உருவாக்கு, இதை வச்சு நீ கார் கிளாஸை உருவாக்குன்னு சொன்னால் அவரால் முடியாது, யாராலையும் முடியாது. அல்லாஹு தாலா என்ற கார் கண்ணாடி செய்கிற மெட்டீரியல் சிலிக்கன் அது வேற, ஆனால் நட்டு செய்கிற மெட்டீரியல் வேற, இரும்பு. ஆனால் அல்லாஹு தாலா விந்து துளியில இருந்து மனுஷன் கண்ணை உருவாக்குறான், அவன் கிட்னியை உருவாக்குறான், தோள்களை உருவாக்குறான், எலும்பை உருவாக்குறான். இவ்வளவு அற்புதமான படைப்பாளன். அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் சொல்லிட்டு தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பாளர்கள் அல்லாஹ் மிக அழகியவன், அழகான படைப்பாளன், அவனுக்கே தபாரக்கல்லாஹு, அவன் பாக்கியம் பொருந்தியவன். உண்மையிலே தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன், மிக அழகான படைப்பாளன். ஒரு விந்து துளியிலிருந்து ஒரு மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். எங்களோட கண்கள் ஒவ்வொரு மனிதனையும் காணும்போது அவனோட ஆரம்பம் விந்து துளி என்ற அந்த அந்த யோசனை வரும்போது எங்களோட உள்ளங்கள் அல்லாஹ்வை நோக்கி பணியுது. அவனோட அற்புதங்களால் அவனுக்கு கட்டுப்படுறதுக்கு எங்களோட உள்ளங்கள் துடிக்குது. காரணம் இந்த அல்லாஹ்ட மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு சம்பவம். அவலம் யரல் இன்சான், மனிதன் பார்க்க வேண்டாமா, அன்னா ஹலக்னாஹு மின் நுத்ஃபத்தின், இந்த துளியிலிருந்து நாங்கள் அவனை படைச்சோம். ஃபைதா ஹுவ ஹஸீமும் முபீன், ஆனால் அவன் தெளிவாக விவாதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இது ஏன் அல்லாஹ் சொல்கிறான்டா, நபி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்தார், ஒரு எலும்பு எடுத்துகிட்டு வந்தார், ஒரு மனுஷன் எலும்பு எடுத்துகிட்டு வந்து அதை அப்படி தட்டி காட்டினார், எல்லாம் உருகி விழுந்துச்சு. அதிலிருந்து அந்த ஒரு இத்து போன எலும்பு, அது இதில் இருந்த இறைவன் உயிர்ப்பிப்பான் அப்படி கேட்டார். உடனே அல்லாஹ் சொன்னான், ஃபலரபலனா மஸலன் நஸிய ஹல்கா, அவன் எப்படி படைக்கப்பட்டான்ங்கிறத மறந்துட்டு எங்களுக்கு உதாரணம் சொல்கிறானா. அல்லாஹ் சொல்கிறான், வகால, அவன் கூறுகிறான், மன் யுஹயில் இதாம் வஹிய ரமீம், இத்து போனதில் இருந்து அல்லாஹ் உயிர்ப்பிப்பானா. குல், நபியை நீர் கூறுவீராக, யுஹீஹில்லதி அன்ஷஅஹா அவ்வல மர்ரா, ஃபெஸ்ட்டுக்கு அந்த எலும்பை அவன் படைச்சானோ அவன் திரும்பியும் படைப்பான். ஒரு பதில், ஃபெஸ்ட்டுக்கு அந்த எலும்பு வாரத்துக்கு ஒருத்தன் காரணம் இருந்திப்பான் தானே, அவன் திரும்பியும் படைப்பான்னு சொல்லி அல்லாஹ் அவனுக்கு பதில் கொடுத்தான். அல்லாஹ் சொல்ல வஹுவ பிகுல்லி ஹல்கின் அலீம், அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். ஒரு பொருளை ஃபெஸ்ட்டுக்கு உருவாக்குறது தான் கஷ்டம், அல்லாஹ்க்கு எதுவும் கஷ்டம் இல்லை. ஆனால் ரெண்டாவது உருவாக்குறது அது இலகுவான ஒரு காரியம். அவர் ஃபெஸ்ட்டுக்கு அவர் இதிலிருந்து உருவானத்தை மறந்துட்டு அவர் விவாதம் செய்கிறாரு. அல்லாஹ் தஆலா கேட்கான், அவன் உருவானத்தை மறந்துட்டு எங்களுக்கு உதாரணம் சொல்ல வாரான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா யாசீன்ட 78-79 வசனத்தில்
கூறுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுது. இன்னும் சொல்லப்போனால் சும்மா யோசிப்போம். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் நீங்கள் பார்க்கல. சும்மா பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எங்களோட இதயத்தை பாருங்கள். வெறும் 312 கிராம், வெறும் 312 கிராம் அளவை பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு. ஆனால் ஒரு செகண்டுக்கு 60 தொடக்கம் 80 தடவை துடிச்சு கொண்டிருக்கு. எங்களோட கையால் ஒரு நாளைக்கு ஒரு மணித்தேலம் எங்களால் மூடி துறக்க இயலுமா? கை வலிக்கும். 2 மணித்தேலம் கை வலிக்கும். ஆனால் இந்த இதயம் ஒரு 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 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 மில்லியன் தடவைகள் துடிச்சு கொண்டிருக்கு. இவ்வளோ அற்புதமான படைப்பு, அற்புதமான படைப்பு. அல்லாஹ் தஆலா தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். இன்னும் சொல்ல போனால் சும்மா எங்களோட மூளையை எடுப்போம். அற்புதமான மூளை. கண்ணில் ஒரு தூசி வருதுன்னு சொன்னால் உடனே செய்தி மூளைக்கு போகும். கண்ணில் தூசுன்னு வருது, உடனே மூளை பழைய ஞாபகங்களை பார்க்கும். தூசி வந்தால் என்ன செய்யணும்? உடனே அந்த இடம் செல்லும், கண்ணை பொத்தணும். உடனே மூளை திருப்பி அந்த நரம்புக்கு தகவல், இதை நான் சுருக்கமாக சொல்கிறேன், இது பெரிய ஒரு டீட்டெயில் இருக்கு. செல்லும், கண்ணை மூடணும். உடனே நாங்கள் கண்ணை மூடுறோம். ஒரு மில்லி செகண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள். எவ்வளோ அழகான மூளை எல்லாம் படைச்சிருக்கான். எங்களோட மூளைக்குள்ளே ஏங்கிற தகவலையும் பீங்கிற தகவலையும் போட்டு அது சீங்கிற புதிய தகவலை உருவாக்குது. எவ்வளோ அழகான படைப்பு, எவ்வளோ அழகாக அந்த மூளையெல்லாம் வடிவமைச்சிருக்கான். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். இதே மாதிரி எல்லா விடயங்களையும் நாங்கள் சிந்திச்சு பார்ப்போம். எங்களோட கண்ணை பாருங்கள், 500 மெகா பிக்சல், 500 MB. இன்றைக்கு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதெல்லாம் 100 MB 200 MB தான் மேக்சிமம். அதுவும் 100 2 சேர்த்தா தான். ஒரு விஞ்ஞானி சொன்னார், என்னால் கண்ணை உருவாக்கியலும், ஆனால் இடம் தான் கொஞ்சம் ஒரு பில்டிங் மட்டுக்கு தேவைப்படும், ஒரு பெரிய மாளிகை மட்டுக்கு தேவைப்படும், ஒரு 3000 கோடி தான் செலவுலையும். ஆனால் கண்ட அறவாசி வேலையை தான் அது செய்யும்டார். இது எங்கிருந்து வந்துச்சு இந்த கண்ணை? யோசிங்க. ஒரு கோயிலில் இருந்து. எவ்வளவுதான் ட்ரிப்போ, எவ்வளவுதான் ஃபோட்டோவில் வீடியோக்களை காட்சிகளை பார்த்தாலும் ட்ரிப் போய் நேரடியாக பார்க்காத மாதிரி இருக்காது, எதுவும் கண்ணால் பார்க்குற மாதிரி இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணை படைச்சிருக்கான். இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் யோசிச்சு பாருங்கள். சில விஷயங்கள் எங்கிட்ட சும்மா சின்ன விஷயம், காயம் மாறுறதை யோசிங்க. விஞ்ஞான விளக்கம் இல்லை, சும்மா கூட நீங்கள் விழுறீங்க, காயம் ஏற்படுது, உடனே அந்த காயத்திலிருந்து நீர் சுரக்கும். அந்த நீர் அந்த காயத்தை மூடும், பிறகு அது அப்படியே கருப்பாக மாறும். உள்ளுக்கு அந்த காயம் ஆறி புது தசை வரும். எவ்வளோ அழகாக செஞ்சிருக்காங்க. நாசா என்ன செய்கிறாங்கன்னா, உலகத்துக்கு கீழே, பூமிக்கு கீழே பெரிய ஒரு விண்வெளி, ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சி கூட அமைச்சாங்க. எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆனால் அவ்வளோ விஞ்ஞானிகள் சேர்ந்தும் ஒரு துளி ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியல. உடம்புக்குள்ள எரிக்கக்குள்ள ஓடி தெரியுது ரத்தம், ஆனால் வெளியில் வந்த உடனே அது உறைஞ்சு போகுது. ஏண்டா எல்லா ரத்தம் வெளியில் வந்த அந்த மனிதன் மௌத்தாயிருவான். அவ்வளோ நுணுக்கமாக படைச்சிருக்கான். இன்னும் செல்ல போனால் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான் அஹ்ஸனுல் ஹாலிகீன். எங்களோட உடம்பு எடுத்தா எங்களோட உடம்புக்குள்ள சில ராஜ உறுப்புகள் இருக்கு. கிட்னி அரிக்கலாம், கல்லீரல் அரிக்கலாம், நுரையீரல் அரிக்கலாம், முக்கியமான உறுப்புகள். இதில் செயற்பாடுகளை முகத்தில் அல்லாஹ் இணைச்சி வச்சிருக்கான். மூக்கோட நுரையீரலை இணைச்சிருக்கான், கண்ணோட கல்லீரலை இணைச்சிருக்கான், காதோட கிட்னியை இணைச்சிருக்கான். ஏன்னு சொன்னால், உங்களோட கண் மஞ்சளாக இருந்தால் உங்களோட கல்லீரலில் பிரச்சனை, உங்களோட காதில் பிரச்சனைனா உங்களோட கிட்னியில் பிரச்சனை, உங்களோட மூக்கில் பிரச்சனைனா உங்களோட நுரையீரலில் பிரச்சனை. இது எல்லாமே அல்லாஹ் தஆலா அல்லாஹ் தஆலா அந்த உடம்பை அழகாக படைச்சிருக்கான். அஹ்ஸனு தக்வீம், அழகாக படைச்சிருக்கான். இன்னும் ஆச்சரியம் என்னண்டா, உங்களோட கண் மஞ்சளாக இருந்தால் கல்லீரலில் இன்னும் பிரச்சனை, உங்களோட கண் சோப்பாக இருந்தால் கல்லீரலில் இன்னும் பிரச்சனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். மிக அழகான ஒரு படைப்பாளன். இந்த பெரிய ஒரு அழகான ஒரு படைப்பாளன் நினைக்கக்குள்ள, அதை சிந்திக்கக்குள்ள எங்களோட உள்ளங்கள் எல்லாம் அவனுக்கு கட்டுப்படுறதுக்கு நாங்கள் துடிக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய விடயங்களை நாங்கள் கூறிக்கொண்டு போகலாம். எனவே தான் சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தை அவதானிக்கணும், அதை பார்த்து சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா உங்களோட சிந்தனைக்கு இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானத்துடைய படைப்பிலும் பூமியுடைய படைப்பிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹர் பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பிரயோசனமானதை கொண்டு கடலிலே சுமக்கும் கப்பல்களிலும், வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமா மின் மாஇன் ஃபஅஹ்யா பிஹில் அர்ல பஅத மௌதிஹா, மரணத்திற்கு பிறகு பூமியை எழுப்புறானே மலையை கொண்டு, அதிலும் வபஸ்ஸ ஃபீஹா மின் குல்லி தாபத்தின், பிராணிகளை இந்த பூமியிலே பரவ விட்டிருக்கிறானே, வ தஸ்ரிஃபுர் ரியாஹ், அலைமோதி தெரியும் காற்று, வ ஸஹாபுல் முஸஹர் பைன ஸமா வல் அர்ல், வானத்துக்கு பூமிக்கு இடையிலே உள்ள மேகம், லி அல ஆயாத்தின் லிகௌமி யஅகிலூன், சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதிலே எல்லாம் அத்தாட்சிகள் காணப்படுகிறது. இதெல்லாம் நாங்கள் பார்த்து சிந்திக்கணும். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் படைச்சான்? வீணா படைச்சானா? எதையும் அல்லாஹ் வீணா படைக்கல. நாங்கள் சிந்திக்கணும். நாங்கள் சிந்தித்து அல்லாஹ்வோட அந்த மகத்துவத்தை ஏன்
உணரணும்னு நான் பின்னால் சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் படைச்சது நாங்கள் பார்த்து சிந்திக்கிறது. எனவே நாங்கள் சிந்திக்கணும். அல்லாஹ் திருப்பி இன்னொரு குர்ஆன் செல்லும்போது இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்லி, வானம் பூமி படைப்பிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் உலில் அல்பாப், புத்தி உள்ளவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லதீன யத்குரூனல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள், கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்று கொண்டும் படுத்துக்கொண்டும் இருந்து கொண்டும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வான பூமியின் படைப்புகளை பற்றி சிந்திப்பார்கள். சிந்திச்சுட்டு எப்படின்னு சொன்னால் சிந்திப்பாங்க, இந்த நட்சத்திரங்கள் காணப்படுது, எங்களோட கண்ணுக்கு எட்டாத வகையிலேயே அல்லாஹ் நட்சத்திரத்தை படைக்கணும், அது வீண் தானே. சிந்திச்சு பார்க்கும்போது அவங்க யோசிப்பாங்க, நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, இந்த பிரபஞ்சத்தில் சில கோள்கள் இருக்கு, அந்த கோள்களில் மழை பெய்யுது. என்ன மழை தெரியுமா? இரத்தின கற்கள் மலைகள். அங்கே இருக்கிற மேகங்கள் இரத்தின கற்களை உருவாக்குகின்ற அந்த பதார்த்தத்தில் அந்த மேகங்கள் ஆயிருக்குது. அந்த வளிமண்டல குளிர்ச்சியால் அது ஆவியாகி உழும்போது நடுவில் வரும்போது சூட்டின் காரணமாக இரத்தின கற்களாக மாறுகிறது. அது பூமியை வந்து அடையும் போது, பூமியில் அந்த கோளை வந்து அடையும் போது சூட்டின் காரணமாக திரும்ப ஆவியாகி வானத்துக்கு செல்கிறது. இவ்வளோ அழகான படைப்பு. இன்னும் சில கோள்களில் நெருப்பு மழை பெய்கிறது, இன்னும் சில கோள்களில் இரும்பு மழை பெய்கிறது, இன்னும் சில கோள்களில் கண்ணாடி மழை பெய்கிறது. அல்லாஹ் தஆலா இதெல்லாம் ஏன் படைச்சிருக்கான் பாருங்க. ஆனால் பூமியை மட்டும்தான் தண்ணீர் மழை, மனிதனுக்கு தேவையான மழை, எல்லாம் ரத்தின கற்கள் இருக்கு. எல்லாரும் போகலுமா? ஆசைப்பட்டு எல்லாரும் போகலும், ஆனால் உயிரோட தான் வர இல்லாது. ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தேவையானது, எங்களுக்கு ரத்தின கற்கள் மழை தேவையில்லை, உயிர் வாழ்றதுக்கு நீர் தேவை, உணவு தேவை. மழை இல்லாமல் எதுவும் நடக்காது. அதான் அல்லாஹ் மழையை இறக்குறான். தபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், அழகான படைப்பாளன், பாக்கியம் பொருந்தியவன். அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் சிந்திச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யால இதை ஒன்றை நீ வீணாக படைக்கல, சுப்ஹானக வகினா அஸாபன் நார், இவ்வளவு படைச்ச அல்லாஹ் இவ்வளவு பெரிய சக்தி உள்ளவனாக இருப்பான், இவனுக்கு நான் கட்டுப்பட நரகத்துக்கு போய்த்திருவேன் உணர்ந்த அவர்கள் வகினா அஸாபன் நார், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக்கல்லா, யா அல்லாஹ் நீ மிகவும் தூய்மையானவன், வகினா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று சொல்லி அழுகிறதை தவிர அந்த மூமின்களுக்கு வேறு வழி இருக்காது. எனவே தான் சகோதரர்களே, இறுதியாக முதலாவது விடயம் இந்த சிந்திக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது விடயம், இது சிந்திச்சு உணர்ந்தா என்ன பயன், ஏன் நாங்கள் சிந்திக்கணும்? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்காங்க, மரத்தில் வால் சத்தம் ஒன்று கேட்குது, முகமதே கண்ணை விழிச்சு பார்க்காங்க, வாளோட ஒரு ஆள் நிற்காரு. என்னிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டார். நபி அவங்க எழுப்பினாங்க, அல்லாஹ் இருந்தாங்க. உடனே அந்த வாள் கீழே விழுந்துச்சு. ஒருவேளை அவன் பயந்திருக்கலாம், நான் வாளோட நிற்கேன், நான் அவருக்கு வெட்ட நிற்கேன். ஆனால் அந்த மனுஷன் எந்த பயமும் இல்லாமல் எழும்புறாரு, எந்த ஒரு பயமும் இல்லை. ஏதோ வேறு ஆயுதங்கள் வச்சிருக்காரோ, பின்னால் யாராவது படைகளை மறைச்சி வச்சிருக்காரோ, அந்த அளவுக்கு ஒரு பயம் இல்லாமல் எழும்ப வச்சது எது? அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். அல்லாஹ் தஆலாவோட சக்தியை அந்த உள்ளத்தில் உணர்ந்த உள்ளம் பயப்படாது. ஆனால் எங்கிட்ட எல்லாமே யோசிச்சு பாருங்க, கடந்த காலத்தில் எங்கேயோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு இராணுவம் செக் பண்ணுறான்னு சொன்னால் குர்ஆனை நாங்கள் இருக்கலையா, இந்த சமூகம் வீட்டில் இருந்த வெங்காயம் வெட்டுற கத்தியை ஒழிச்சு வைக்கலையா? ஏன் இந்த பயம்? அல்லாஹ் தஆலா அவன் யாரு, அவனோட மகத்துவம் என்னென்று யார உள்ளங்கள் உணருதோ அவன் பயப்பட மாட்டான். அதான் நபி அவங்க பயப்படலை, அவனோட கத்தி விழுந்து. நபி அவங்க புறக்கி சொன்னாங்க, என்னைட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறது யார்? அவன் சொன்னான், வாளை பிடிப்பவர்களில் நீர் மிக சிறந்தவராக இரும். நபி அவங்க, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வியான்னு கேட்டாங்க. அவன் இல்லை, ஆனால் நான் உங்களுக்கு எதிராக வரமாட்டேன்னு சொன்னான். நபி அவங்க விட்டாங்க. யோசிங்க, நபி அவங்கள போல இருக்க விருப்பமா, அவனை போல இருக்க விருப்பமா? நாங்கள் யாரை போல இருக்கோம்? நாங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபி அவங்க நெருப்புக்குள்ள உள்ளே போகிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்காங்க, உங்களை காப்பாற்ற போகிறேன். இப்ராஹிம் நபி சொன்னாங்க, அல்லாஹ் அனுப்பினானா? இல்லை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதும், பொறுப்பு சாட்டுவர்கள் நான் மிக சிறந்தோம். நெருப்புக்குள்ளே தான் நாங்கள் உள்ள போகிறோம், ஆனால் ஒரு நிம்மதி எங்கேருந்து வந்துச்சு? அல்லாஹ் தஆலாவோட மகிமை. நெருப்பு தான் அது மாறும், இது குளிராக மாறும் அவருக்கு தெரியாது. ஆனால் அதை விட அல்லாஹ் சக்தி உள்ளவன், அவன் எதுவும் செய்ய ஆற்றல் உள்ளவன். அந்த நினைப்பு நிம்மதி. வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், 1000 கஷ்டம் இருக்கலாம், அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். சும்மா எக்ஸாமுக்கு நாங்கள் பயப்படுறோம், சரியா? மேலே உள்ள ஒரு ஆளை பார்த்து பயப்படுறோம், அற்ப காரியங்களை பார்த்துலாம் பயப்படுறோம். அல்லாஹை பற்றிய உணர்வு யாருக்கு இருக்குதோ, அவனோட சக்தியை பார்த்து சிந்திச்சு யார் விளங்கி கொண்டாரோ அவன் ஒரு காலம் பயப்பட மாட்டான். அவனை தவிர எல்லாரும் பயப்படுவான். எனவே தான் இன்னும் சொல்ல போனால் சவுர் குகை,
அபூபக்கர் அலி சொல்றாங்க, யார சூழல அவங்க குனிஞ்சா நாங்க விளங்கிடுவோம். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, என்ன அபூபக்கர் என்ன நினைக்கீங்க, நாங்க 2 பேரை விட 3வது அல்லாஹ் இல்லையா? லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க அல்லாஹ் எங்களோட இருக்கான். சென்ன உடனே அல்லாஹ் தாலா அவங்கள காப்பாற்றுறான். நபி அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இவ்வளவு பிரபஞ்சத்தை படைச்ச அந்த அல்லாஹ் எங்க 2 பேரையும் காப்பாற்ற விட மாட்டானா? ஏன் எல்லாரும் சஹாபாக்களோட நபி அவங்களை அனுப்பியிருக்கலாம், அல்லாஹ் தாலா அனுப்பல, எல்லாரையும் முன்னுக்கு அனுப்பினான். நபி அவங்கள தனியாக அனுப்பினான். அபூபக்கர் அலியை கூட்டிட்டு போன துணைக்கு, பேச்சு துணைக்கு. நபி அவங்களும் கேட்கல, ஏன் அல்லாஹ் நான் கூட்டத்தில் போயேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. உறுதியை நம்பினாங்க, அல்லாஹ் தாலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்கள் மீது ஆற்றலுடையவன், அல்லாஹ் தாலா என்ன பாதுகாப்பான். எனவே தான் சகோதரர்களே, இந்த பிரபஞ்சம் வீணாக படைக்கப்படலை. இங்க இருக்கிற ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு படைப்புகளும் ஒரு கடிதம். அதை யார் வாசிக்கிறாரோ அல்லாஹ்வுடைய அருளார் விளங்கிக் கொள்வார். எனவே தான் நபிமார்கள வரலாற்றை படிக்கும்போது, சாலிஹீன்கள வரலாற்றை படிக்கும்போது யாருமே ஜொப்புக்கு வேண்டி கவலைப்பட்ட விலங்கல்ல. எங்களுக்கு ஜொப் என்ன கிடைக்குமோ, எதிர்காலம் எப்படியோ, வாழ்க்கை எப்படியோ, சம்பளம் எப்படியோ, சாப்பாடு கிடைக்குமோ, யாரும் பயப்படலை. ஆனால் நேர் மாற்றுமா வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பயப்படுறது, நானாக இருந்தாலும் எல்லாராக இருந்தாலும் எதிர்காலம் என்ன, ஜொப் கிடைக்குமா? 3 வேளை சாப்பிட்டுட்டு இதுவரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாமல் யோசிக்கிறது சாப்பாடு கிடைக்குமா? ஆனால் நபி அவங்களும் சஹாபாக்களும் சாப்பாடை இல்லாமல் யோசித்தது, அதை யோசிக்கவே இல்லை, சாப்பாடு கிடைக்கும். இந்த டிஃப்ரெண்ட் எங்கேருந்து வந்துச்சு? அவங்க விளங்கினாங்க, ஒரு சிலந்தி அதே இடத்துல கூட கட்டிட்டு காத்து கொண்டு இருக்குது, ரிஸ்க் வரும், அது வேற எங்கேயும் போகல. அல்லாஹ் ரஸாக், அவன் உணவளிப்பான்கிற அந்த விளக்கத்தால அது காத்து கொண்டு இருக்குது, உணவு வரும், அது சாகல பசியால. ஒரு முட்டைக்குள்ள இருக்கிற கோழியா இருக்கலாம், அது முட்டைக்கு உள்ளுக்கு இருந்தாலும் ரிஸ்க் போக இந்த வழி இல்லாட்டியும் அதுக்கு தெரியும் அல்லாஹ் உணவு கொடுப்பான். அல்லாஹ் உணவு கொடுத்து வெளியில வர வைக்கலையா? நாங்கள் பிறந்த உடனே தாய்ப்பால் வந்துச்சு, அதுக்கு முன்னுக்கும் வரல, அதுக்கு புறமும் வராது, பிறந்த உடனே அது வருது. நாங்கள் உழைச்சா சாப்பிட்டோம். அதை யார் எல்லாத்தையும் சிந்திச்சு அல்லாட பண்புகள் அல்லாட குதிரத்துகளை விளங்குறாரோ அவர் வாழ்க்கையில் பயப்பட மாட்டார், கவலைப்பட மாட்டார். அல்லாஹ் சொன்னான், என்னிடமிருந்து நேர்வழி வரும், ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், யார் அதை பின்பற்றுகிறாரோ அவருக்கு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது. எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் வாசியுங்கள், அதை படியுங்கள், அதில் சிந்தியுங்கள், பாருங்கள் என்று சொல்லப்படுவது காபிர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இல்லை, நமக்கு. நம்ம அதை பார்த்து வானத்தை பாருங்கன்னு சொன்னால் பாருங்கள், பார்த்து சிந்திங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகத்துவம் எங்களோட உடம்புல எங்களோட உள்ளத்தில் ஏற்படும். அது பயமற்றவர்களாகவும் கவலையற்றவர்களாகவும் எங்களை மாற்றும் என்று கூறி முடித்துக் கொள்கிறோம். ஆகிரு துஆனா அல்ஹம்துலில்லாஹ்.